ராமர் பாலம் கட்டிய கதையில் ஒரு சின்னஞ்சிறிய அணிலுக்கு என்ன வேலை? இராமாயணத்தில் வரும் ராமர் சேது பாலம் கட்டும் கதை நமக்கு தெரியும். பெரிய பெரிய வானரங்கள், கரடிகள் எல்லாம் பெரிய பாறைகளை தூக்கி வந்து பாலத்திற்கு உதவின. ஆனால் இந்த பிரம்மாண்டமான வேலையில் யாராலும் கவனிக்கப்படாத ஒரு உயிரினம் மிகச் சிறிய பங்கை செய்தது. அது ஒரு சின்னஞ்சிறிய அணில். அந்த அணில் தன் உடலெங்கும் மண்ணை அள்ளி ஓடிப்போய் அந்த மண்ணை பாலம் கட்டும் இடத்தில் உதிர்த்தது. இது கேட்பதற்கு சிறிய விஷயமாக இருக்கலாம். பெரிய கற்களை கொண்டு வந்தவர்களுக்கு முன்னால் இது ஒன்றுமே இல்லை என்று தோன்றலாம். ஆனால் இந்த செயலை கவனித்தவர் யார் தெரியுமா? ஸ்ரீராமர் ஹிம்செல்ஃப். அவர் அந்த அணிலை தன் கைகளில் எடுத்து அதன் முதுகில் மெதுவாக தடவி கொடுத்தார். இன்றும் அணிலின் முதுகில் காணப்படும் 3 கோடுகள் ராமர் தடவிய தடங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்கிறது. நாம் செய்யும் உதவிகள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது நேர்மையாகவும் பக்தியுடன் செய்யப்பட்டால் அதற்கு மிகப்பெரிய மதிப்பும் அங்கீகாரமும் உண்டு. ஒரு சிறிய அணிலின் பங்களிப்பு எத்தனையோ பெரிய செயல்களுக்கு இணையானது. இந்த அணில் கதையிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டது என்ன? பக்தி பயனாமல். இது போன்ற பல பக்தி கதைகளை அறிந்து கொள்ள ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.